ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் கேமராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேமரா டைரக்ஷன். நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, சின்னதாக ஒரு பர்ச்சேஸ் பண்ணலாம். இது ஒரு ட்ரைலர் எடுக்கலாம். அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டுறதுக்கு இன்னும் நல்லா ஈஸியாக இருக்கும். இது எங்கேருந்து எங்கே இருக்குது? ஓகே, இதெல்லாம் அங்கே இருக்கா? பக்கத்தில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே எதாவது இருக்கா? பா, எல்லாம் தூரமாக தாங்க இருக்குது. இது மட்டும் தான் கிட்ட இருக்குது. இது டபுள் ட்ரக் வேண்டாம். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே இருக்கிறது இது ஒன்று தான். 5 மணி நேரம். அதுவே 5 மணி நேரம் பாருங்களேன், அநியாயங்க. ஓகே, இங்கேருந்து ஏதாவது பக்கத்தில் ம் ஓகே 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 இந்த இடத்துல பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப தூரமாக இருக்கே. பாருங்களேன், எவ்வளோ தூரம் பாருங்களேன். ரொம்ப கிட்ட பார்க்குறேன், கிடைக்க மாட்டுதே. இது ரொம்ப தூரம். வாவ், இது ட்ரக்கே எடுத்துகிட்டு போகிறது. பார்த்தீங்களா? ஓகே, அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. நமக்கு தேவையானது ஒரு சின்ன ட்ராவல் தான். இது ஒரு குட்டி ட்ராவல். ஆனால் எப்பவும் போல் நம்ம வண்டி இங்கே இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம வந்தாகணும். அதுக்கு நம்ம குயிக் ட்ராவல் பண்ணணும். பண்ணிக்கலாம். இங்கே தான் வரணும். ஒரு குயிக் ட்ராவல் போடலாம். ஏன்னா நம்ம அங்கேருந்து அங்கே வந்து தான் ஆகணும். இல்லாட்டா வண்டி ஓட்டிக்கிட்டே வரணுங்க. நம்ம நார்மல் ட்ரக்கே ஓட்டிகிட்டு வந்து உங்களுக்கு காட்டலாம். பட் இருந்தாலும் பின்னாடி ஒரு ட்ரைலர் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் வியூஸ்லாம். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வெளியே வரலாம். வெளியே வந்து இங்கேருந்து எடுக்கக்கூடிய அப்பா எல்லாம் பெருசு பெருசுங்க. அது நமக்கு வேண்டாம். சிம்பிளாகவும் கரெக்டாக இருக்கணும். ஓகே, இது தெரியல, அங்கே போனால் தெரியும். ஆனால் பெரிய ட்ரக்கு தான். இதுவும் இங்கேருந்து தான். ஓகே, ஏதோ ஒன்று எடுப்போமா? இதே எடுப்போம். இது எவ்வளோ நேரம் தெரில, ஆனால் இது எடுக்கலாம். ஓகே, பிக்கப் பண்ணலாம். இங்கேருந்து நம்ம அவ்வளோ தூரம் போய் ட்ரக் எடுக்கணும். போதும் 30 நிமிஷம். இப்போ பக்கத்தில் இல்லை. கொடுமை. அவ்வளோதாங்க, நம்ம வந்து எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்கோம். மணி இப்போ கரெக்டாக மதியானம் 1. முடிச்சிடாதரா.
சிக்கனம் இல்லாமல் எதுக்கு நிற்கிறா போல இவரு இஷ்டம் ஆடா பாவிகளா எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்களேன் ஏற்கனவே இன்னும் பக்கத்துலேயே இருக்கணும் நினச்சேன் ரொம்ப தூரத்தில் இருக்குது சரி பரவாயில்ல போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்ட வந்துட்டோம் வந்து விசிறாதீங்கடா ஏற்கனவே ஏகப்பட்ட டேமேஜ் ஐயோ திருப்பி வச்சிட்டேனா இல்லை நல்ல வேலை எதுவும் உடையல பக்கா வந்துட்டேன் இவ்வளோ அப்புறமா போ உள்ளதான் போகிறேன் இந்த வந்துட்டாங்க என்ன இதுக்குள்ளே போகணுமா என்னடா இது இதுக்குள்ளே தான் போகணுமா இந்த இருக்கு எப்படியோ ஓரளவு கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே என்டர் இதுக்குள்ளே 2 இருக்குது நம்ம இதை கொண்டு தான் எடுக்க போகிறோம் நம்ம பக்கத்தில் தான் கொண்டு போகிறோம்னு காட்டுது ஆனால் தெரில பார்க்கலாம் ஆமாம் பக்கத்தில் தான் கொண்டு போகிறோம் எங்கே அது இந்த தான் இருக்குது அப்படியே போ அப்படியே போயிட்டு அப்படியே திருப்பு நேரத்திடலாம் அவ்வளோதான் வந்துட்டேன் குட் பட்டன் டீ அழுத்தலாம் ஓகே இப்போ நம்ம எடுக்கலாம் கொஞ்சம் பெரிய ட்ரைலர் தான் நல்லா பெயிண்ட் வச்சுக்கிறானுங்க குட்
பக்கா நம்ம இப்போலேருந்தே கேமராவை ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படின்னு. சேம் கேமராவில், அதாவது கேமரா வியூ, இது வந்து இப்போ பண்ண போகிற வியூ வந்து பார்த்திங்கன்னா 1. இது வந்து நம்பர் 1 பட்டன் வச்சுக்கோங்க. நம்பர் 1 நமக்குன்னா உங்களுக்கு நான் கரெக்டாக தானே போனேன். எப்படி வந்து வச்சான் பாருங்கள். யாரா அவன் பிடிச்சிட்டு ஓட்டுறான் போது வண்டியை. ஓகே, அதை விட்டுருங்க. இந்த நம்பர் 1ன்றது வந்து வண்டிக்குள்ளே இருக்கிற ஒரு கேமரா வியூவை காட்டும். நம்ம வண்டிக்குள்ளே பார்க்குறது நம்பர் 1 நான் வச்சுக்கோங்க. நம்பர் 1, இந்த நம்பர் 1 இது வந்து இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நம்பர் 2. இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த QWERலாம் இருக்கும் பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிற நம்பருக்கு வரிசையாக பாருங்க. 1லேருந்து 0 வரைக்கும் இருக்கும் பாருங்கள். அந்த இதுதான் இந்த நம்பரில் தான் கேமரா. இது வந்து நம்பர் 2. இப்போ இந்த வியூ இது நம்பர் 3 மேலேருந்து காட்டுறது. அடுத்து நம்பர் 4, அப்புறம் நம்பர் 5 பாருங்கள், சைடாக பார்க்கலாம். நம்பர் 6, அப்புறம் நம்பர் 7, அப்புறம் நம்பர் 8. இந்த நம்பர் 8 என்னென்னா இப்போ நம்ம ஓட்டிகிட்டே இருக்கோம்ல, அவங்க பாருங்கள் இந்த வியூ காட்டும். அதாவது இந்த மாதிரி ஒரு வியூ காட்டும். அது நம்பர் 8. ஓகே, அடுத்தது நம்பர் 9. இந்த நம்பர் 9ன்றது வந்து எல்லா வியூவும் காட்டும் பாருங்கள். 1 2 3 4 5 6 அண்ட் நார்மல் வியூ. அதாவது உங்களுக்கு எந்த வியூவில் இருந்தாலும் சரி, அது எல்லா வியூவும் 1 by 1 நீங்கள் அழுத்திட்டே இருந்தீங்கன்னா அது மாறி வந்துகிட்டே இருக்கும். நம்பர் 9. நம்பர் 0 வந்து ஒன்றும் கிடையாது. அது வந்து எந்த ஒரு எதுவும் கிடையாது. இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே இதை தவிர, இந்த கேமராவை தவிர நம்பர் 2லேருந்து எல்லாமே வெளிப்புறம். அதாவது நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கிறதுக்கு வெளி சைடில் இருக்கிற கேமராக்கள் எல்லாமே இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ இதே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு இந்த ஏரோ மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு இருக்கும், பார்த்துருப்பீங்க. சேம் அந்த நம்பர்லாம் என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும், அதுவும் ஒரு கேமரா தான். அது எப்படி நம்ம பார்க்குற மாதிரி, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்க வியூ பார்க்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். அந்த 1 2 3 4 5 இருக்கு பாருங்க, அந்த நம்பர் நம்ம ஏரோ மார்க் அதாவது லெஃப்ட் சைடு இருக்கிறது பாருங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற 4 அமுக்குறேன், இந்த சைடு வியூ. 6 வந்து அப்படியே இந்த சைடு வியூ. 5 வந்து சென்டருக்கு வந்துடும். புரியுதுங்களா? நீங்கள் 4 அமுக்கிட்டு 5 அமுக்குனா சென்டருக்கு வந்துடும். நம்ம சென்டராக பார்த்து ஓட்டுறோம்ல, அதனால். இப்போ நம்ம டக்குன்னு 6ல் பார்க்குறோம், உடனே 5 வந்தால் சென்டர் அமுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் இப்போ 7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்க்குறது. 9 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிராஸில் பார்க்குறது. புரியுதுங்களா? 5 அமுக்குனா திருப்பியும் நடுவில் சென்டருக்கே வந்துடும். 5 அமுக்குனா பழையபடி இருக்கிறதுக்கே வந்துடும் உங்களுக்கு. இப்போ அதில் 8 வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக 2 வியூ உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக காட்டுது பாருங்கள். எப்படி காட்டுது பாருங்கள். சேம் 5 அமுக்குனீங்கன்னா திருப்பியும் சென்டருக்கு வந்துடும். ஏன்னா இதான் நம்மளோட மிரர். நம்ம இந்த கண்ணாடி பார்த்தா நம்ம ஓட்டுவோம். சரி, அதனால் வந்து இதுக்கு வந்துடும். சேம் அவ்வளோதான். இதில் வந்து என்னென்ன பட்டன்லாம் யூஸ் ஆகுதுன்னா 4 5 6 7 8 9. நம்பர் 2 3 ஒர்க் ஆகலை, அது கிடையாது. இதெல்லாம் தான் இந்த பட்டனை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி அந்த வியூலாம் பார்க்குறது அப்படின்றத. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நீங்கள் மவுஸ்லேயும் பண்ணலாம். மவுஸில் வந்து எப்படின்னா இந்த வியூவில் இருக்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லாங் வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்பர் 2 அமுக்கிட்டு நீங்கள் வந்து இப்போ மவுஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. காட்டுறேன் பாருங்கள். எனக்கு ஸ்டேபிளான ஒரு ரோடு வரட்டும். ஏன்னா இந்த ரோட்டில் பண்ணால் நான் எப்போ இடிச்சிருவேன் எங்கேயாவது. பாருங்கள், மவுஸை நம்ம அப்படியே திருப்பினா அது வந்து பார்த்திங்கன்னா
அந்த மாதிரி ஒரு வியூ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கேமரா வியூ வந்து திருப்பிக்கலாம். இந்த இதில் இருக்கும்போது 2ல் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் திருப்பி பார்க்கலாம். நான் காட்டுறேன் பாருங்கள். சென்டர் அது நல்லா வியூ ஏதாவது சென்டர் வந்ததுன்னா நீங்கள் மவுஸை வந்து இது பண்ணிங்கன்னா போதும். ரன்னிங்கில் இருக்கும்போதே பண்ண முடியும். அந்தளவுக்கு எனக்கு ஸ்கில் இல்லை இந்த மாதிரி மூமெண்ட்டில் ரோட்லலாம் பண்ணுற மாதிரிலாம். நான் எங்கேயா போய் இடிச்சிட போகிறேன் நான். அப்புறம் பாருங்கள் இதுங்களா வியூ பார்த்தீங்களா? அப்படி நம்ம வந்து மவுஸை வந்து நம்ம இது பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு வேளை அது வந்து ரொம்ப டக்குன்னு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் 2 அமுக்கினீங்கன்னா நார்மலான ஒரு இதுக்கே வந்துடும். சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இதுலேயே நம்பர் 2ல் இருக்கும்போதும் அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ண முடியும். பாருங்களேன், இப்போ நான் உள்ளே போகிறேன். இப்போ நான் உள்ளே வந்துட்டேன்னா இப்போ நான் மவுஸை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எப்படி பார்த்தீங்களா? முன்னாடி பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம். ஓகே, சொல்ல புரிதுங்களா உங்களுக்கு? நீங்கள் மவுஸை வந்து டக்குன்னு திருப்பிங்கன்னா பின்னாடி யார் வரா அப்படிலாம் கூட நீங்கள் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் பார்க்குற தூரம் வரைக்கும் நம்மளால் எத்தனை வியூ எத்தனை இதுக்கு பார்க்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான். இஷ்டத்துக்குலாம் கிடையாது. இஷ்டத்துக்குலாம் உங்களுக்கு திரும்ப முடியாது. பாருங்கள், இது வரைக்கும் பார்க்கலாம், அவ்வளோதான். நீங்கள் உள்ளுக்குள்ளேருந்தே நீங்கள் அதை பண்ணலாம். வெளியேருந்து பண்ணணுன்னு கூட கிடையாது. அதாவது 2லேருந்தும் பண்ணலாம், 1லேருந்தும் பண்ணலாம். 1 வந்து உள்ளே இருக்கிற வியூ. இப்போ நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன், உதாரணம் சொல்கிறேனே. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். வந்து இந்த 2 சைடில் ரோட்டில் எனக்கு எதாவது வண்டி வருதா, நான் திரும்பணும்ல. எனக்கு எதாவது வண்டி வருதா நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், நான் பார்க்குறேன், இங்கே வரல, இங்கேயும் வரல. அப்போ நம்ம திரும்பலாம், கரெக்டாக திரும்பலாம் போது திருப்பி நம்ம நார்மலுக்கு 1 அமுக்கிட்டு நார்மல் நீங்கள் எந்த பொசிஷனில் தான் 1 அமுக்கிட்டீங்கன்னா நார்மல் பொசிஷன் வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். புரிதுங்களா உங்களுக்கு? நம்ம டைரக்ஷன் வந்து இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டைரக்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். வண்டி வேகமாக வரானுங்க, இடிச்சிடுவான். ஓகே, இப்போ நம்ம பார்க்கணும் பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் எனக்கு தேவையில்லை, நான் அப்படியே திரும்பிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கேமரா உங்களால் மாற்றி ஓடிட்டு இருக்க அப்படின்னா ரியலாக அப்படியே ஒரு ஃபீல் ஆகும் உங்களுக்கு நல்லா. நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பக்கத்தில். ஏன்னா இது வந்து நம்ம வெறும் கேமராக்காக மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ண பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட உள்ளே வந்துட்டோம், அவ்வளோதான், முடிச்சு. அப்படியே உள்ளே போய்டு. அவ்வளோதாங்க. எஸ், இடிச்சிட்டோம்ல, அதனால் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்களா, அதாவது கேமரா நீங்கள் வந்து இது பண்ணி நீங்கள் வந்து ஒரு டைரக்ஷனாக நீங்கள் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுலேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 8 வரைக்கும் 9 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவும் அதுவே நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டே இருக்கும். அப்புறம் ரைட் சைடு இருக்கிறது சார், நான் லெஃப்ட் சைடுன்ட்டேன் சார், ரைட் சைடு இருக்கிற நம்பர் ரைட் சைடு பண்ணுற நம்பருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து 4 5 6 7 8 9 சேம் டைரக்ஷனை வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து டைரக்ஷனை காட்டும். வண்டி உள்ளுக்குள்ளே வந்து ஓடிட்டு இருக்கும்போது சேம். அப்புறம் மவுஸும் யூஸ் பண்ணலாம், சிம்பிள். இதெல்லாம் தான் கேமரா. அது நீங்கள் வண்டி ஓட்டும்போது உங்களால் அதை பக்காவாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டும்போது அது பண்ணும்போது. சரிங்களா? ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.